அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். பாஜகவின் எதிரி நாங்கள் என்று முழங்கி வந்த தாவேக தலைவர் ஜோசப் விஜய் ஆட்சி கட்டிலில் ஏறிய அடுத்த 50 நாட்களுக்குள் RSS வகுத்து கொடுத்த பாதையை கொஞ்சம் கூட பிசகாமல் அப்படியே அவர்கள் விரும்பியபடியே செவ்வன செய்து முடித்துள்ளார். இதன் பின்னணியில் நடிகை திரிசா இருப்பினும் ஏமாந்தது என்னவோ விஜயை சிறுபான்மை மக்களின் காவலன் என்று நம்பி தாவேகாவிற்கு வாக்களித்த மத நல்லிணக்கத்தின் மீது பற்று கொண்ட ஜனங்களே. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் அனைத்திலும் பாஜகவின் ஆட்சி இருக்கணும், இந்திய தேசப்படம் முழுவதும் காவி வண்ணமே நிறைக்கணும் என்ற அஜெண்டாவினை முடக்கிய பாஜகவிற்கு ஏனோ திமுக ஆட்சியில் இருந்ததால் தமிழ்நாடு வசமாகவில்லை. இருப்பினும் தமிழ்நாட்டில் எந்த முடிவையும் தமிழர்கள் எடுக்கக்கூடாது, மத்தியில் ஆளும் நாம் தான் முடிவு செய்ய வேண்டும், தமிழ்நாட்டை ஆளுநர் ஆள வேண்டும் என்பதுதான் பாஜகவினை இயக்கும் RSS மற்றும் சங் பரிவார்களின் எண்ணம். இதோ நான் இருக்கிறேன் என பலம் நழுவி பாலில் விழுந்த கதையாக முதல்வர் ஜோசப் விஜய் மாறியிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது அவரது சமீபத்திய செயல்பாடுகள். வட இந்தியாவில் உள்ளது போல் தமிழ்நாட்டிலும் பக்ரீத் குர்பானியில் மாடு வெட்ட தடை, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து, திருப்பரங்குன்றம் மலையை சர்வே செய்வது, கோவை மாவட்டத்தில் இந்துக்கள் வாழும் இடங்களில் சர்ச் கட்டக்கூடாது மற்றும் FCRA சட்டம் குறித்து இதுவரை எந்த எதிர்ப்பையும் காட்டாதது என கடந்த 50 நாட்கள் தாவேகா ஆட்சியில் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒன்றிய பாஜக அரசின் செயல்பாடுகளுக்கு எவ்வித எதிர்ப்புமின்றி சமரசமாக சென்றிருப்பதே முதல்வர் ஜோசப் விஜயின் அரசாங்கம் ஒன்றிய அரசுக்கு செய்த நன்றி. நீதிமன்றம் ஒரு சராருக்கு ஆதரவு என்றாலும் முதல்வர் ஜோசப் விஜயின் அரசு இது குறித்து என்ன செய்தது? குறைந்தபட்சம் எதிர்ப்பையாவது பதிவு செய்திருக்கலாமே. உச்ச நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்கிறது விஜய் அரசு. இங்கேயே ஒன்றும் செய்யவில்லை. உச்ச நீதிமன்றத்தில் என்ன செய்வார்களாம்? இதற்கு முன் நடந்த திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் இது போல் நடந்திருக்கா? பாஜகவிற்கு அடங்கி போவது அல்லது பாஜக சொல்வதை கேட்பது என்று எண்ணினால் பாஜகவுடன் தாவேகா கூட்டணி என வெளிப்படையாக அறிவித்து விடலாமே. மைனாரிட்டி என்கிற ஒற்றை வார்த்தையால் தானே நீங்கள் வென்றீர்கள். அந்த அடையாளத்தை வெளிக்காட்டத்தானே ஜோசப் விஜய் என்ற பெயரை அழுத்தம் திருத்தமாக உச்சரிப்பது. ஆனால் RSS மற்றும் சங் பரிவாரங்களின் செயல் திட்டங்களை நிறைவேற்றத்தான் தாவேகா ஆட்சி என்றால் எங்களை ஏமாற்றி விட்டீர்கள் அல்லவா என குமுறுகின்றார் கோவை உக்கடத்தைச் சேர்ந்த தாஜுதீன். 41 தாவேகா MLAக்கள் மீது குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. குறிப்பாக அதில் 19 பேருக்கு கொலை முயற்சி, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட தீவிர குற்ற வழக்குகளும் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக மத்திய அரசின் உளவுத்துறை ஃபைல் ஒன்றை தயார் செய்திருப்பதும் அதன் அடிப்படையில் தங்களுக்கு வேண்டப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை கொண்டு உங்கள் மேலுள்ள வழக்குகள் தூசி தட்டப்பட உள்ளது, எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கும், நாங்கள் சொல்வதை கேளுங்கள் என 19 MLAக்களை மிரட்டி தன் வசம் வைத்திருக்கின்றது மத்தியில் ஆளும் அரசு. இதே வேளையில் முதல்வர் ஜோசப் விஜய், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் மற்றும் மதிகலகன் உள்ளிட்டோர்தான் கரூர் சம்பவத்தின் பிரதான குற்றவாளிகள் என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் CBI வசம் இருப்பதால் முதல்வர் தப்பிக்க முடியாது என்று மேலிடத்திலிருந்து முதலமைச்சருக்கு மிரட்டலான அறிவுரை அளிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. என்னதான் ஆட்சிக்கே மிரட்டல் இருந்தாலும் ஏன் தமிழ்நாடு அரசு VPG ராம்ஜி திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது? திமுக அரசு உறுதியாக எதிர்த்த இத்திட்டத்தை காங்கிரஸை உள்ளடக்கிய தாவேகா கூட்டணி அரசு நைஸாக நடைமுறைப்படுத்துகிறது. பஞ்சாபில் ஆம் ஆத்மி அரசு இதனை நடைமுறைப்படுத்திய போது ஆம் ஆத்மி கட்சி பாஜகவுக்கு விலை போய்விட்டது என்றெல்லாம் வானுக்கும் பூமிக்கும் குதித்தது காங்கிரஸ். இப்போது காங்கிரஸ் தாவேகா கூட்டணி ஆட்சியில் உள்ளது. இப்படிப்பட்ட அரசால் இந்த திட்டம் அமலுக்கு வருவது எப்பேற்பட்ட அயோக்கியத்தனம்? பாஜக ஆளும் பீகார், மத்திய பிரதேசத்தில் கூட இந்த திட்டத்தை இப்போது வரை ஒப்புக்கொள்ளவில்லை என்கின்றார் சிறுபான்மை கூட்டமைப்பின் நிர்வாகி ஒருவர். அதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்க IREL விரிவாக்க பணிக்காக 1144.06 ஹெக்டேர் ஒதுக்கீட்டு ஆணை காலாவதியாகும் நிலையில் அதை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. தேர்தலுக்கு முந்தைய செயற்குழு கூட்டத்தில் இதே தாவேகா இத்திட்டத்திற்கு எதிராக
தீர்மானம் நிறைவேற்றி நாடகம் அரங்கேற்றியது குறிப்பிடத்தக்கது. மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரான அழிவு திட்டங்களை திணிக்கும் பாஜக ஒன்றிய அரசின் கைப்பாவையாக மாறி நிற்கும் தமிழ்நாடு தாவேகா அரசின் இரட்டை வேடம் இப்பொழுது அம்பலப்பட்டு நிற்கிறது. இதுபோல் திமுக கடன் வாங்கிடுச்சு, கடனால நாடு நாசமா போச்சு, இப்படியெல்லாம் ஒப்பாரி வச்ச கூட்டம் சென்னை பெருநகர குடிநீர் குழாய்கள் மற்றும் கழிவுநீர் குழாய் வசதிகளை மேம்படுத்த 2180 கோடி ரூபாய் கடன் வாங்குவதை மட்டும் எந்த வகையில் சேர்ப்பது? பாஜகவோட இணக்கம் ஒரு பக்கம் என்றாலும் ஊழலுக்கும் நாங்கள் இணக்கம் என்பது போல் வழக்கில் தண்டனை பெறவுள்ள அத்தனை அதிமுக மாஜிக்களுக்கும் அடைக்கலம் கொடுத்திருக்கிறது தாவேகா. ஆனால் தூய சக்தி தாவேகாவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீதான குட்கா முறைகேடு வழக்கை 12 வாரங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கு. இப்ப ஜோசப் விஜய் என்ன செய்வார்? தன்னுடன் இருக்கும் பாஜகவை வைத்து சி விஜயபாஸ்கரை காப்பாற்ற முடியுமா என்ன என்கிற கேள்விகளும் மக்கள் மனதில் இல்லாமல் இல்லை. மாற்றத்தை விரும்பி வாக்களித்த மக்களுக்கு தாவேகா அரசு துரோகம் செய்து வருவதன் பின்னணியை பார்த்தால் ஜோசப் விஜய் என்பவர் தாவேகாவின் நிறுவனர், தலைவர் மற்றும் தலைவர், தற்பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சர். ஆனால் அவரை இருதரப்பு இயக்கி வருகிறது. ஒன்று ஆந்திராவைச் சேர்ந்த ரெட்டி பிரதர்ஸ். இவர்கள் துணை முதல்வர் பவன் கல்யாண் மூலமாக பாஜகவுக்கு நெருக்கமானவர்கள். இன்னொரு தரப்பு நடிகை திரிஷா. தனக்குள்ள சமூக பின்னணியை சேர்ந்த மயிலாப்பூர் அதிகாரிகள் மூலம் பாஜகவினை நெருங்கி இருக்கிறார். ரெட்டி பிரதர்ஸும் நடிகை திரிஷாவும் பாஜகவின் திட்டங்களை ஜோசப் விஜய் மூலமாக செயல்படுத்தி வருகின்றனர். இதுதான் உண்மை என்கின்றனர் விவரம் அறிந்த அரசியல் நோக்கர்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.